ஞானிகளே, அறிவாளிகளே. அதிகாரம் 34. பின்னும் எலிஹு மாறுத்தரமாக, ஞானிகளே, என் வார்த்தைகளை கேளுங்கள், அறிவாளிகளே, எனக்கு செவி கொடுங்கள். வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும். நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக, நன்மை என்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக. எலிஹு அங்கு கூடியிருக்கிற எல்லோரோடும் பேசுகிறார். அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கும் வண்ணமாய் எலிஹு நன்மையான வார்த்தைகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறார். எலிஹு அவர்களை பற்றி சொல்லும்போது ஞானிகளே என்றும் அறிவாளிகளே என்றும் சொல்லுகிறார். தன்னுடைய பேச்சை கேட்பவர்களை மூடர்களே, அறிவில்லாதவர்களே என்று சொல்லி அவர்களை அவமானப்படுத்தாமல் அவர்களை ஞானிகள் என்றும் அறிவாளிகள் என்றும் நல்ல வார்த்தைகளினால் அழைக்கிறார். எலிஹுவின் கருத்துக்கும் அவர்களுடைய கருத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இவர்கள் எல்லோருமே முரண்பாட்டோடு சிந்திக்கிறார்கள். ஆனாலும் எலிஹு அவர்களை ஞானிகள் என்றும் அறிவாளிகள் என்றும் அழைக்கிறார். தன்னுடைய வார்த்தைகளை அவர்கள் சோதித்து பார்த்து நியாயம் தீர்க்க வேண்டும் என்று எலிஹு விரும்புகிறார். இதன் நிமித்தமாக எலிஹு தன்னுடைய கருத்துக்களை அவர்களுக்கு மாறுத்தரமாக சொல்லுகிறார். நியாயம் தீர்க்கிறவர்களின் செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும். சொல்லப்பட்ட வார்த்தைகள் மெய்யானதா பொய்யானதா என்பதையும், அவை சரியானதா அல்லது தப்பிதமானதா என்பதையும் அவர்களுடைய செவியானது சோதித்து பார்க்கும். நாம் பேசுகிற வார்த்தைகளை ஞானிகளும் அறிவாளிகளும் சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் சோதனையில் ஜெயம் பெற வேண்டும். அங்கு கூடியிருக்கிற ஜனங்களை எலிஹு தன் பக்கமாக சேர்த்து கொள்கிறார். தான் யோபுவோடும் அவருடைய 3 சிநேகிதரோடும் வழக்காடும் போது அங்கு கூடியிருக்கிறவர்கள் எல்லோரும் தன் பக்கமாய் இருக்க வேண்டும் என்று எலிஹு விரும்புகிறார். அவர் இதை மனதில் வைத்து நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக என்றும் நன்மை இன்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக என்றும் சொல்லுகிறார். எலிஹு ஒரு சர்வாதிகாரியைப் போல பேசவில்லை. தனக்கு மாத்திரமே எல்லா நியாயமும் தெரியும் என்று அவர் பெருமையோடும் ஆணவத்தோடும் பேசவில்லை. தான் ஒருவர் மாத்திரம் சத்தியத்தை சொன்னால் போதாது என்றும், அநேகர் சத்தியத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்றும், சத்தியத்திற்கு அநேகர் பங்காளிகளாய் இருக்க வேண்டும் என்றும் எலிஹு விரும்புகிறார். எலிஹுவுக்கும் அங்கு கூடியிருக்கிற ஜனங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனாலும் நியாயமானதை தெரிந்து கொள்கிற விஷயத்திலும், நன்மை இன்னதென்று அறிந்து கொள்கிற விஷயத்திலும் தங்களுக்குள் ஒற்றுமை காணப்பட வேண்டும் என்று எலிஹு விரும்புகிறார். நன்மையானதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். நியாயமானதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் நன்மைக்கும் நியாயமானதற்கும் கீழ்ப்படிய வேண்டும்.